இன்னைக்கு டே 2 ஆஃப் 30 டே சேலஞ்ச். மார்னிங் எப்பயும் போலவே எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிச்சிட்டு ஊற வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். இன்னைக்கு நினச்ச மாதிரி மார்னிங் 5K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. நேரமே வெயில் வந்துட்டனால கொஞ்ச நேரம் மட்டும் நடந்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துருந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ராகி கூழ் பாவக்காய் வறுவல் தான். இது என்னோட கோ டு பிரேக்ஃபாஸ்ட். இதில் ஒரு 1 to 1.5 கப் நான் எப்பயும் எடுத்துக்குவேன். மார்னிங் பெருசாக தண்ணி குடிக்கலான்னு இல்லை, அதனால் ரொம்ப குடிக்கல. ஆஃப்டர்நூன் எப்பயும் போல் சாப்பாடு கம்மியாக காய் நிறையா கூட ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் செஞ்ச காயும் சேர்த்தியே எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வாக்கிங்க்கு முன்னாடி இன்னொரு ஒர்க் அவுட் இருந்தது. வெயில்னால குட்டீஸ் எப்பயுமே மண்ணை பறித்து போட்டுருவாங்க. இது எங்களோட டெய்லி ரொட்டீன். மண் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செட்டில் பண்ணிவிட்டு இதுவே ஒரு பெரிய ஒர்க் அவுட் மாதிரி இருந்தது. அது என்னமோ தெரில, வேடிக்கை பார்த்துட்டோ வெளியில் இருந்துட்டோ தண்ணி குடித்தா நிறையா குடிக்கிற மாதிரி இருந்தது. தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டு வாக்கிங் போகலான்னு பார்த்தா மழை வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் குட்டீஸ் கூட கொஞ்சமாக விளையாண்டுட்டு இன்றைக்கி டீக்கு செம்பருத்தி பூ 2 மட்டும் பொரிச்சிட்டு கூட லெமன் ஹனி சேர்த்துட்டு இதை வேக வச்சு வடித்து சேர்த்துக்கிட்டேன். ஈவினிங் மில்க் டீக்கு பதிலாக இந்த மாதிரி டீ குடிக்கிறதும் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி மழை வந்து வாக்கிங் போக முடியல. டின்னருக்கு ஒரு பனானா, வேக வச்சு தாளித்த பட்டாணி எடுத்துக்கிட்டேன். இந்த பட்டாணி ஒரு கப் சாப்பிட்டாலே போதும். நைட் டின்னர் முடிச்சுட்டு என்னோட 10K ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இந்த ஒரே ஒரு டாஸ்க் தான் முடிக்க முடியல, அதுவும் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால தான். மற்றபடி எல்லாம் கம்ப்ளீட் ஆயாச்சு. நாளைக்கு டே 3 பார்க்கலாம்.